நான் குருமூர்த்தியை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய எந்த விழாவிலையாவது எந்த கும்பாபிஷேகத்திலிருந்து கணபதி ஹோமத்திலிருந்து தமிழ்ல பேசுறீங்களா? தமிழ்ல சொல்றீங்களா? திருக்குறளை முன்னிலைப்படுத்துறீங்களா? இல்ல இல்ல, எல்லாம் சமஸ்கிருதம் தானே. குருமூர்த்தியோட எல்லா வீட்டு விசேஷத்திலையும் சமஸ்கிருதத்துல தானே பேசுங்க. அப்புறம் என்ன உனக்கு தமிழ் அக்கறை? அப்படியே பெரியார் தமிழை பத்தி பேச உனக்கு என்ன அக்கறை? நீ பேச சொல்லுவியா? தமிழ்நாடு கோயில்ல தமிழ் மொழியில் அர்ச்சனை பண்ணணும், குருமூர்த்தியால பேச முடியுமா? வக்கு இருக்கா? வாயை பொத்தி தானே இருந்தீங்க. கண்ணகிக்கு முக்கியத்துவம் தரல, சிலப்பதிகாருக்கு பெரியார் முக்கியத்துவம் தரல சொல்ற. சரி, சீதாவை பத்தி பேசிட்டு இருக்கிறிய, ஏன் கண்ணகியை பத்தி என்னைக்கா பேசிருக்கியா? நீ என்னைக்கா கண்ணகியை பத்தி பேசிருக்கிறியா? எதை எடுத்தாலும் சீதா பிராட்டி ராமாயணத்தில் இருப்பதை போல வியாக்கியானம் பேசுறிய. ஒரு பார்ப்பனராவது, ஒரு பிஜேபி காரனாவது, ஒரு சனாதனியாவது சிலப்பதிகாரத்தை எடுத்து சொல்லிருப்பியா? நீ கண்ணகியை பத்தி பேசிருப்பியா? உனக்கெல்லாம் என்ன தமிழ்ல அக்கறை இருக்கிற மாதிரி காட்டக்கூடிய நடிப்பதுக்கு தமிழை நீச மொழி என்று சொன்னது சங்கராச்சாரியார். காஞ்சி சங்கராச்சாரியார் தமிழை நீச மொழின்னு சொன்னாரு. இங்க சீமான் கும்பல் எல்லாம் வந்து பெரியார பேசுறிய, ஏன் சங்கராச்சாரியார் பேச துப்புறல பேச பாப்போம். அங்க ஏத்து நில்ல, இந்த இந்திய திணிக்கிறான் பிஜேபி காரன், தமிழ் மொழிக்கு ஏதோ பண்றேன்னு சொல்லி பிரஸுக்கு முன்னாடி நாடகம் நடிக்கக்கூடிய சீமான் இந்திய எதிர்ப்புக்கு போராட்டம் நடத்த வேண்டியதானே? இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்த வேண்டிய என்ன தடுக்குது? இந்திய திணிப்பை ஏன் சீமான் கைகட்டி வாய்ப்பத்தி வேடிக்கை பார்க்கிறார்? ஏன் வேடிக்கை பார்க்கிறார்? அதே போல நடிகர் விஜய் அவர்கள் கேட்கின்றோம், இந்தி திணிக்கப்படுது. இது தமிழ் இனத்தில் நடத்தப்படக்கூடிய தாக்குதல். இது கட்சி பிரச்சனை அல்ல. இந்தி எதிர்ப்பு என்பது ஒரு கட்சிக்கு சொந்தமானது அல்ல. தமிழ் இனத்தை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் பிஜேபி செய்த உங்க கட்சி தொண்டர்கள் தயவு செய்து வீதியில் இறக்குங்க. இந்திக்கு எதிரான போராட்டத்தை கூர்மைப்படுத்துங்க. அதுல என்ன தப்பு இருக்க போது? ஓட்டுக்காக மட்டும்தான் இந்த கட்சிகள் எல்லாம் பேசுமா? ஓட்டுக்காக மட்டும் தான் பேசுவீங்களா? ஓட்டு வாங்குறதுக்காக தான் பேசுவீங்களா? அல்ல ஒரு கட்சிக்கு எதிராக மட்டும் தான் பேசுவது அரசியல் பேசுறீங்களா? அல்ல இனத்துக்காக பேசுறது அரசியல் பேசுவீங்களா? மக்களுக்காக பேசுறதாங்க அரசியல். இன்னொரு கட்சியை எதிர்த்து பேசுறது மட்டும் அரசியல் அல்ல. அது ஓட்டுக்காக பேசுறது, இனத்துக்காக பேசுங்க. இனம் உங்களோட வந்து நிக்கும். இப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை விஜய் எடுத்தாருன்னா தமிழினம் விஜயோட நிக்கும். நாம் தமிழரை போல நாடகம் நடிக்கக்கூடிய செயலை இந்த மண் ஒரு நாளைக்கு அனுமதிக்காது. மே 17 அனுமதிக்காது. மே 17 இருக்கின்ற வரை தமிழினத்தின் மீது நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதலை, தமிழர்களை, தமிழ் மொழியை அவமானப்படுத்துகின்ற எதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நாங்க நாம் தமிழர் மாதிரி வாய் சவடல் கிடையாது. விஜய் கட்சியை போல கைகட்டி வேடிக்கை பார்க்கல. திமுக அரசு இதற்கு எதிராக திமுக கட்சி தொண்டர்களை இறக்கி இருக்கணும். அதிமுக மொழிப்போரிகள் கூட்டம் நடத்துறீங்களே, ஏன் இந்திக்கு எதிராக இறங்க வேண்டியதான உங்க கூட்டணி கட்சி பிஜேபி ஏன் செய்யுதுன்னு அதிமுக ஏன் கேட்கவில்லை? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் ஏன் பேசல? ஆக கூட்டணி கட்சிகள் திமுக களத்தில் இறக்கணும். திமுக தொண்டர்கள் வீதியில் இறங்கணும். இது கட்சி பிரச்சனை அல்ல. எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் இந்திய முன்னிலைப்படுத்தக்கூடியதை திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் எடுத்து காட்டியிருக்கிறீங்க. ட்விட்டர்ல எடுத்து பதிவு பண்றீங்க. உங்க தொண்டர்களை களத்தில் இறக்குங்க. அதிமுக மொழிப்போரிஞர் போராட்டத்துக்கு ஆதரவு தருவது போல மொழிப்போரிஞர் கூட்டத்தை நடத்துறீங்க. ஏன் இந்திக்கு எதிராக உங்க கூட்டணி கட்சி பிஜேபிக்கு எதிராக பேசுறதுல இது தயக்கம்? ஆக இவங்க எல்லாருமே இன்றைக்கு இனத்திற்கான அரசியலுக்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். எங்களுக்கு எந்த கட்சியுமே நாங்க வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில கட்சிகள் எதிரியா பார்க்கல. ஆனா தமிழினத்துக்கு சிக்கல்லாம் எல்லாரும் ஒன்னா வரணும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். இந்திய அழிப்பு போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் மே 17 இயக்கத்தால் முன்னெடுக்கப்படும். தமிழ்நாட்டினுடைய ரயில்வே நிலையங்கள் இருக்கக்கூடிய இந்திய எழுத்துக்கள் நீக்கப்படவில்லை என்றால் அதை அழிக்கின்ற போராட்டத்தை வரும் நாட்கள் நாங்கள் தீவிரப்படுத்துவோம், கூர்மைப்படுத்துவோம். நாங்க எதற்கும் அஞ்ச போவதில்லை. வழக்கிற்கோ சிறைக்கோ அஞ்சுகின்ற கூட்டம் மே 17 கூட்டம் இல்ல, இனத்திற்காக போராடுகின்ற கூட்டம். ஆக இந்திய எழுத்துக்களை அழிக்கின்ற போராட்டத்தை தொடங்கக்கூடிய அந்த அறிவிப்பாக இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். ரயில்வேல இவ்வளவு இந்திய திணிக்கக்கூடிய பிஜேபி அரசுக்கு தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர் நயினா நாகேந்திரன் ஒரு கேள்வி கேட்கின்ற. உத்தரப்பிரதேசத்திற்கு பட்ஜெட்ல 19,000 கோடி ரூபாய் ஒதுக்கின மோடி சர்க்கார், பீகாருக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கின மோடி சர்க்கார், மத்திய பிரதேசத்திற்கு 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கிய மோடி சர்க்கார் பெருத்த லாபத்தை ரயில்வேக்கு கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு வெறும் 6,700 கோடி ரூபாய் மட்டும்தான் ஒதுக்கி இருக்கிறார்கள். வெறும் 6,700 கோடி. யூபிக்கு 19,000 கோடி. அங்க பாதி பேர் டிக்கெட் எடுக்கிறது இல்ல. ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறினா கூட இடம் கிடைக்கிறது இல்ல. அந்த லட்சணத்துல அங்க ரயில்வே நடத்திட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு, மோடி அரசு. தமிழ்நாட்டில் சட்டத்திற்கு உட்பட்டு இங்கே கட்டுப்பட்டு இந்த மக்கள் இந்த ரயில்வேயை லாபகரமாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்படி லாபகரமா நடத்துற எங்க தமிழ்நாட்டில் இந்திய எதுக்கா திணிக்கிற? நீதான் பட்ஜெட்ல ஒதுக்கல 19,000 கோடி ரூபாய் யூபிக்கு தர்ற, பீகாருக்கு 10,000 கோடி தர்ற.
லாபம் தரக்கூடிய தமிழ்நாட்டிற்கு